உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் பார்க்க போகும் காரியம் என்னவென்று பார்த்தால், வேத வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதம் 66வது அதிகாரத்திலே 12வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்த்தால், மனுஷனை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அப்படி என்ன நமக்கு தீயும் தண்ணீரும் பிரச்சனைகள் என்று சொல்லி பார்ப்போமேயானால், நாம் தானியேலை குறித்து பார்க்கிறோம். தானியேல் 3வது அதிகாரத்திலே 17வது வசனத்தை நாம் நோக்கி பார்க்கிறோம். அதுக்கு முன்பாக நாம் பார்ப்போமேயானால், அங்கு உள்ள அந்த நேபுகத்நேச்சார் அரசர் என்ன சொல்கிறார் என்று சொல்லி பார்த்தால், அவர் ஒரு பொற்சிலை உண்டாக்குகிறார். அந்த பொற்சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு கட்டளை போடுகிறார். ஆனால் இவர்கள் யார் என்று பார்த்தால், யார்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இவர்கள் தேவன் மேல் அதிக வைராக்கியமும் விசுவாசமும் உள்ள தேவ மனிதர்கள். இவர்கள் என்ன பண்றாங்க? இவங்க மட்டும் அவர்கள் உண்டு பண்ணின அந்த பொற்சினை வணங்கவில்லை. மற்ற எல்லாருமே தலையை குனிந்து அவர்கள் வணங்கினார்கள். இவர்கள் ஆண்டவர் மேல் அவ்வளவு ஒரு வைராக்கியமாய் காணப்பட்டது நிமித்தமாக அவர்களுக்கு என்ன பண்றாங்க? ஒரு பெரிய தண்டனை கொடுக்கிறார்கள். என்ன தண்டனை கொடுக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தால், நெருப்பில் அவர்கள் என்ன பண்றாங்க? ஒரு பெரிய சூளையில அவர்கள் 3 பேரையும், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மூவரையும் என்ன பண்றாங்க? அந்த நெருப்புல இவர்களை தள்ளுகிறார்கள். 7 மடங்கு அந்த நெருப்பை என்ன பண்றாங்க? சூட்டு அதிகமாக்குறாங்க. இப்ப நமக்கு எடுத்து பார்ப்போமேயானால், கொஞ்சம் நம்ம அடுப்படிக்கிட்ட போனா கூட சும்மா அந்த ஆவி நம்ம கரங்களிலே பட்டாலே நமக்கு என்ன பண்ணுகிறது? அந்த வேதனை நமக்கு தெரிகிறது, அந்த எரிச்சல் நமக்கு தெரிகிறது. ஆனா இவங்களை பாருங்க, 7 மடங்கு அந்த நெருப்பை அதிகரித்து இவர்கள் அந்த நெருப்பு சூழலை தள்ளுறாங்க. ஆனா இவங்க பாருங்க, அதுவும் அவங்க உடம்புல என்ன பண்றாங்க? ஒரு முண்டாசு மாதிரி கட்டியிருக்கிறாங்க. கட்டி இவங்களை போடும் பொழுது இவர்கள் அழகாக, அதாவது நம்ம வாக்கிங் போகிற மாதிரி இவங்க 3 பேரும் அழகாய் நடக்கிறார்கள். இதை கண்டு அநேகர் ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்படும்போது அவருடைய கண்களுக்கு முன்பாக என்ன தெரிகிறது என்று பார்த்தால், 4வது ஒரு மனிதர் இவர்களோடு உலாவுகிறதை பார்க்கிறார்கள். அந்த 4வது மனிதர் யார் என்று பார்ப்போமேயானால், தேவன் அவர்களோடு உலாவுகிறதை நிமித்தமாக அவர்கள் மேல் அந்த நெருப்பு வாடை கூட படவில்லை, அவர்களுடைய முடி கூட கருகவில்லை. அவ்வளவு அழகாக அவர்கள் நடமாடுகிறார்கள். அந்த நெருப்பு சூளையை அதிகமாக்குனாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு கூட என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த நெருப்பினுடைய ஆவி தாங்க முடியாமல் அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனா இவங்க 3 பேர் அழகாக உலாவி வந்தார்கள். தேவன் அவர்களோடு இருந்தது நிமித்தமாக திரும்ப அந்த நெருப்பு சூளையிலிருந்து அவங்க வெளியே வர்றாங்க. அதே போல் நமக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். நெருப்பு போல அந்த பயங்கர போராட்டங்கள் வரும். அந்த போராட்டத்தின் மத்தியிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து எல்லா பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் தேவனை விசுவாசிப்போம், வைராக்கியமாய் காணப்படும், அவர் நமக்கு அற்புதங்கள் செய்வார். அடுத்தது தண்ணீரை குறித்து பார்க்கிறோம். அந்த தண்ணீரை குறித்து பார்ப்போமேயானால், அது என்ன வசனம் என்று பார்த்தால், நம்ம மத்தேயுவை பார்க்கிறோம். மத்தேயு 14வது அதிகாரத்திலே நாம் பார்ப்போமேயானால், பேதுரு என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். அது பாருங்க, பேதுரு 28வது வசனத்தை பார்ப்போமேயானால், இயேசு என்ன பண்ணுகிறார்? கடலின் மேல் அவர் நடந்து வருகிறார். நம்மளால தண்ணீர்ல நடக்க முடியுமா? அவ்வளவுதான், மூழ்கி போயிடுவோம். அவர் தண்ணீரில் அழகாக நடந்து வருகிறார். இதை கண்டு படகுல இருந்த சீசர்கள், பேதுரு எல்லாரும் பயப்படுறாங்க, அலறாங்க, கத்துறாங்க. அவங்களுக்குள்ளாக ஒரு பயம் உண்டாகிறது. அப்ப இயேசு சொல்லுகிறார், நான் தான், பயப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லும்போது, பேதுருவுக்கு எப்பொழுதுமே அவர் சந்தேக மனுஷன். அவர் சொல்றார், நீர் கடவுளானால் நான் அந்த தண்ணீரிலே நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ வா, தண்ணீர்ல நடந்து வான்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடும் பொழுது அவர் தண்ணீர்ல இறங்கிட்டு கொஞ்சம் நடக்கிறார். அவருக்கு காற்றும் புயலும் அதிகமாக இருக்கிறபடியினால் அவர் சுற்றிலும் பார்த்து அவருக்குள்ளாக பயம் உண்டாகி அவர் என்ன பண்ணுகிறார்? அந்த தண்ணீரிலே மூழ்கி போகிறதை பார்க்கிறோம். உடனே ஆண்டவர் பாருங்க, அவருடைய கரத்தை பிடித்து அவரை தூக்குகிறார். தூக்கி என்ன சொல்ற? அற்ப விசுவாசியே, ஏன் நீ சந்தேகப்பட்டாய்? நான் இயேசு உனக்கு தெரியாதா என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? விசனம் அடைகிறார். இப்ப அதே போல் நமக்கும் தண்ணீரிலே மூழ்கி போகிற அளவுக்கு நமக்கு பிரச்சனைகள் வரும். நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய விசுவாச கண்கள் திறக்கப்பட வேண்டும், நம்முடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். இயேசு என்னோடு கூட இருக்கிறார், இயேசு என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு இருக்கும்பொழுது, மூழ்கி போகிற சூழ்நிலை வந்தாலும் தேவன் நம்மை காப்பாற்றுவார். நெருப்பு போன்ற சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார். நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நாம் நம்பிக்கையாக இருப்போம், விசுவாசத்தோடு காணப்படுவோம், வைராக்கியத்தோடு இருப்போம், உண்மையோடு இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.